ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: மக்களவைத் தலைவராக திரு ஓம் பிர்லா இரண்டாவது முறையாக பதவியேற்றுள்ளார். நாட்டின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற மக்களவை உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்கள் பிரச்சினைகளை பேசுவதற்கு உறுப்பினர்களுக்கு போதிய வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனடியாக நடத்த வலியுறுத்தும் தீர்மானம் இன்று தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவிஜ் சரண், சித்தாந்த் பாந்தியா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தலைவராக திரு ஓம் பிர்லா இரண்டாவது முறையாக பதவியேற்றுள்ளார். முன்னதாக மக்களவை இடைக்கால தலைவர் திரு பாத்ருஹரி மக்தாப் தலைமையில் அவை இன்று கூடியது. இன்று நடைபெற்ற மக்களவைத் தலைவருக்கான தேர்தலில் திரு ஓம் பிர்லா குரல் வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்களவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஓம் பிர்லாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் அழைத்துச் சென்று அவரது இருக்கையில் அமர வைத்தனர். மக்களவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஓம் பிர்லாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திரு ஓம் பிர்லாவுக்கு ஆதரவாக 13 தீர்மானங்களும், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி சார்பில் போட்டியிட்ட திரு கொடிக்குன்னில் சுரேஷுக்கு ஆதரவாக 3 தீர்மானங்களும் கொண்டுவரப்பட்டன. பின்னர் மக்களவையில் பேசிய திரு நரேந்திர மோடி, கடந்த முறை மக்களவைத் தலைவராக சிறப்பாக செயல்பட்ட திரு ஓம் பிர்லா இரண்டாவது முறையாக அந்த பொறுப்பை ஏற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். நாட்டின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு மக்களவை உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி இந்தியா பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். தொடர்ந்து அவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, மக்களின் எதிர்பார்ப்புகளை எதிர்க்கட்சிகள் அவையில் எடுத்துரைக்கும் என்று கூறினார். அவை நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்திச் செல்ல எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு தரும் என்றும் அவர் கூறினார். நம்பிக்கையின் அடிப்படையில் தாம் இதனை தெரிவிப்பதாகவும், எதிர்க்கட்சிகளுக்கு அவையில் போதிய வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டார். சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் பேசுகையில், அரசு தரப்புக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் எதிர்க்கட்சிகள் தரப்புக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். அவைத் தலைவர் நடுநிலைமையோடு செயல்பட்டு இரு தரப்பிற்கும் போதிய வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். திரிணாமுல் காங்கிரசின் திரு சுதீப் பந்தோபாத்யா பேசுகையில், அனைத்து மசோதாக்களும் அவையில் முழுமையாக விவாதிக்கப்பட்ட பிறகே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை நிறுத்தி வைத்து தில்லி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை அவர் இன்று விலக்கிக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் விடுமுறை கால அமர்வில் ஆஜரான திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் வழக்கறிஞர் தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை விலக்கிக் கொள்வதாக கூறினார். தில்லி உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் இறுதி உத்தரவை பொறுத்து மீண்டும் மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பழக்கத்தை தடுப்பது மற்றும் அதன் நடமாட்டத்தை முற்றிலுமாக கட்டுப்படுத்துவது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. ஸ்ரீநகரில் இன்று காலை இளைஞர்கள் பங்கேற்ற மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பதாகைகள் மற்றும் முழக்கங்களுடன் இளைஞர்கள் விழிப்புணர்வு இயக்கத்தை மேற்கொண்டனர். மணிப்பூரில் முதலமைச்சர் திரு பைரேன் சிங் மாநில காவல்துறையினரின் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வுக்கான மோட்டார் சைக்கிள் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் மயிலாடுதுறை, ஈரோடு, அரியலூர், திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் போதைப்பொருள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர். வேலூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற மாணவர்கள், இளைஞர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகக் கூடாது என்று வலியுறுத்தினர். என் பேர் ஜனனி பிரியா. நான் சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஹை செகண்டரி ஸ்கூல் வெள்ளூர்ல படிக்கிறேன். இன்னைக்கு ஆன்டி அடிக்ஷன் டேன்றதால எங்க ஸ்கூல்ல இருந்து எங்களை ரேலி கூட்டிட்டு வந்தாங்க. முக்கிய நோக்கம் என்னன்னா போதையில்லா தமிழ்நாடை உருவாக்கணும் என்றதுதான். இந்த ரேலியால இப்ப இருக்கவங்க கொஞ்சம் மாறணும், அடுத்த தலைமுறையில இருக்கவங்களும் போதை அடிமையாகாம இருக்கணும், அடிக்கடி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இதால மாணவர்கள் யாரும் அந்த போதை பக்கம் போக கூடாது. அதே மாதிரி கிராமத்துக்குள்ளயும் இதை பத்தி நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். என்னுடைய பேர் கார்த்திக் அபிஷேக். நான் வெங்கடேஸ்வரா மேல்நிலை பள்ளியில படிக்கிறேன். இன்னைக்கு போதை விழிப்புணர்வுனால காவல்துறை அனைவரும் சேர்ந்து ரேலி கொண்டு போனாங்க. இந்த போதை பொருள் விற்பனைக்கு வந்துட்டு அப்புறம் தடுங்கன்னு சொல்றதை விட நம்ம தயாரிக்கிறதே தடுக்கணும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள்
பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா, பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன. NCRB சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனடியாக நடத்த வலியுறுத்தும் தீர்மானம் இன்று தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கொண்டுவந்த இந்த தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசு 2021ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் உடனடியாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இத்தீர்மானத்தின் மீது பேசிய திரு மு க ஸ்டாலின், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சம உரிமை மற்றும் சம வாய்ப்புகளை வழங்குவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என மாநில அரசு கருதுவதாக குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட அஇஅதிமுக உறுப்பினர்கள் நடப்பு கூட்டத்தொடர் முழுமைக்கும் தற்காலிக நீக்கம் செய்யப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அறிவித்துள்ளார். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக விவாதம் நடத்தப்படுவதற்கு நேரம் அளிக்கப்படும் என்று கூறியிருந்த நிலையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து பேரவையின் நிகழ்வுகளுக்கு குந்தகம் விளைவிப்பதாக அவை முன்னவர் திரு துரைமுருகன் கொண்டுவந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மக்கள் பிரச்சினை பற்றி பேரவையில் பேசுவதற்கு வாய்ப்பு அளிப்பதாக தெரிவித்திருந்த போதிலும் அதனை ஏற்க மனமில்லாமல் எதிர்க்கட்சித் தலைவர் வெளியில் தமது கருத்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். இந்த செயல் பேரவையின் மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடையது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். கள்ளக்குறிச்சி துயர சம்பவம் தொடர்பாக உண்மையான அக்கறையுடன் அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் உள்ள அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணையில் நீர்வரத்து வினாடிக்கு 3700 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் இந்த அணை பகுதியில் 74 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதிகளின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்ததன் காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆறுகளுக்கு அருகில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தேவர்சோலை பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் உதகை, கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முதல் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கூடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பந்தலூர் பகுதிகளில் இரவு முதல் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தேவர்சோலை செல்லும் 4 மைல் சாலையில் மரம் விழுந்து மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. நேற்று இரவில் இருந்து தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கூடலூர், பந்தலூர் ஆகிய 2 தாலுகாக்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கனமழை காரணமாக கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் மழைநீர் சூழும் பட்சத்தில் பாதுகாப்பு மையங்கள் தயார் நிலையில் உள்ளது. மழையால் ஏற்படும் பாதிப்புகளை உடனடியாக சீர் செய்ய துறை சார்ந்த அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். உதகையிலிருந்து சரவணன். இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கென்யா நாட்டில் அரசு கொண்டு வந்துள்ள புதிய வரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு தரப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைநகர் நைரோபியில் நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு தீ வைக்க முயன்றவர்கள் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 5 பேர் உயிரிழந்தனர். நாடாளுமன்ற கட்டிடத்தின் ஒரு சில பகுதிகளில் தீ வைக்கப்பட்டது. அங்குள்ள சில பொருட்களும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் சூறையாடப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவிஜ் சரண், சித்தாந்த் பாந்தியா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஆல்பர்டோ கோலஸ், மிக்கேல் மார்டினஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தலைவராக திரு ஓம் பிர்லா 2வது முறையாக பதவியேற்றுள்ளார். நாட்டின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற மக்களவை உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்கள் பிரச்சினைகளை பேசுவதற்கு உறுப்பினர்களுக்கு போதிய வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனடியாக நடத்த வலியுறுத்தும் தீர்மானம் இன்று தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவிஜ் சரண், சித்தாந்த் பாந்தியா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.